நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் பெரிய ஹாய். இன்றைக்கி என்னோட கம்ப்ளீட் ஒர்க்கிங் டே ரொட்டீன் அப்படியே உங்ககிட்ட ஒரு 10 டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் சப்போஸ் நியூலி மேரிடாக இருந்தால் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எழுந்தது எனக்கும் அத்தானுக்கும் டீ தான். எப்பவும் கேட்க மாட்டாங்க, எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி டீ வேணும் காஃபி வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் மேரேஜ் ஆகி போனதும் அவங்க வீட்டோட கல்ச்சராக இருக்கட்டும், அங்கே உள்ள பீப்புளாக இருக்கட்டும், நிறைய பேசுவாங்க, நிறைய விஷயம் உங்களை சுற்றி நடக்கும். எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃபைட்டுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்க பாஸ் பண்ணுற கமெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், ஓவர் ரியாக்ஷன் பண்ணி நம்மளோட பீஸ்ஃபுல்லாக நம்மளே கெடுத்துக்கூடாது. இது ஸ்டார்டிங்கில் தான், போக போக உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஃபேஸில் நம்ம கேரக்டர் யாருக்கும் எதுவும் தெரியாது, நம்மளை ஜட்ஜ்மெண்டல் ஃபேஸில் தான் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் உங்கள் கேரக்டர் இதுதான் அப்படின்னு உங்களோட பீப்புளுக்கு புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனசில் படுறதை நீங்கள் பேசுங்க. செகண்ட், நீங்கள் நியூலி மேரிடாக இருக்கிறப்ப நிறைய விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. குட்டி குட்டி மிஸ்டேக், குட்டி குட்டி கிளாஷ் நிறையா இருக்கும். இருந்தாலும் அந்த மேரேஜ் ஆன புதுசு, அதாவது உங்கள் பார்ட்னரும் நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லீவில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பேக் டு ரொட்டீன் போயிடுவோம். அப்படி இருக்கிற அந்த கொஞ்ச நாள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே நான் நினச்சபடி நடந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ட்டு இல்லாமல் இருக்கிற மூமெண்ட்டை திரும்பி இது மாதிரி கிடைக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால விரதம் பண்ணணும். அதனால் மார்னிங்கே குளிச்சுட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேர்டு, நீங்கள் ஒரு பிளேஸுக்கு புதுசாக போகிறீங்க அப்படின்னா அங்கே நடக்கிற திங்ஸை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண கற்றுக்கோங்க. பீப்புளோட கேரக்டர், அவங்களோட ஒப்பீனியன், அவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்கள்கிட்ட பேசுறாங்க, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எல்லாரையுமே நம்பி எல்லாத்தையும் சொல்றதும் தப்பு, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் அமைதியாக இருக்கிறதும் தப்பு. ஆஸ் அ நியூலி மேரிடா நீங்கள் அப்போ தான் அந்த வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ எல்லா திங்ஸ்க்கும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த நெத்தியில் பொட்டு வைக்கிறது எல்லாமே எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி பழக்கமே கிடையாது. மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லி தான் செய்ய ஆரம்பித்தேன். அது ஒன்றும் பெரிய தப்பும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் ஓவர் நைட்டில் எல்லாமே மாற்றிடுவேன் அப்படின்னா மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் ஒரு திங்ஸும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கான டைமை நீங்கள் கொடுத்துக்கணும். வாஷ் பண்ணுற கிளாத் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு அப்புறம் மிஷினில் போட்டாச்சு. ஃபோர்த்து, ஆஸ் எ நியூலி மேரிடாக நீங்கள் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. அங்கே டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கும், ஃபுட் கல்ச்சர் இருக்கும், நிறைய விஷயம் அவங்க புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அது என்னன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. தட்ஸ் ஓகே. ஆனால் நீங்கள் அந்த திங்ஸ்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கான டைமை நீங்கள் சஃபிஷியண்டாக எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே அப்படி ஒரு டைம் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் கிடைச்சாலும் கிடைக்கிறனாலும் ஒரு சில விஷயத்துக்குலாம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு அந்த ஒரு ஃபேஸை நீங்கள் ஹாப்பியாக மூவ் பண்ணிட்டு போங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தக்காளி சட்னி ஃபஸ்ட்டு நான் சாப்பிட தான் ஊற்றிட்டு இருக்கேன். ஃபிஃப்த்து, உங்களோட ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் சைக்கிளை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 4 to 5 days, கல்யாணத்துக்கு அப்புறம் 1 week என்னால் ஒழுங்காக சாப்பிடவே முடியல. மேரேஜ் முன்னாடி வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் சாப்பிட முடியலன்னு நினச்சேன். மேரேஜுக்கு அப்புறமும் 1 week என்னால் ப்ராப்பராக சாப்பிடவே முடியல. அப்படி சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் என்னோட அல்சர் ரிவர்ஸ் ஆகி ஹெல்த் இஷ்யூ வந்தது தான் மிச்சம். ஸோ நீங்களும் அப்படி இல்லாமல் கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் ஹெல்த்து, ஸ்கின்னு எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஹேரையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த மேரேஜ் ஆகி அந்த லீவெலாம் டக்குன்னு முடிஞ்சிடும். 1 month 2 month ஈஸியாக மூவ் ஆகிடும். இந்த டைமிங்கில் இதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. 2 hours ஊற வச்சுட்டு அரைக்கலாம் அப்படின்னு இட்லி அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுட்டேன். இந்த உளுந்தோட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுட்டா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். நிறைய புது புது ரெசிபிஸ் பார்த்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும். 6th, ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டு, சப்போஸ் சீர்வரிசை வாங்கும்போது கிரைண்டர், மிக்ஸி, அதுக்கெல்லாம் வாரண்டி கார்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே பத்திரமா ஒரு ஃபைலில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மேரேஜ் முடிஞ்சதுன்னா வீடே தலைக்கெல்லாம் மாறிடும். எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே போகுதுன்னே தெரியாது. வீட்டுக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. மேரேஜ் முடிஞ்சு ஆதார் கார்டு, பேன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ரேஷன் கார்டில் நேம் சேர்க்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் தேவைப்படும். அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ இதெல்லாம் கிடைக்கிற டைமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 7th, கிச்சன். நம்ம கிச்சனில் ஒரு 100 தடவை யூஸ் பண்ணாலுமே ஒரு சில திங்ஸ் நம்ம இன்னும் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருப்போம். இது புது கிச்சனுங்கிறதுனால ஒன்றுமே புரியாது, சமையலும் லேட் ஆகும். ஸோ நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டாச்சும் எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடு எனக்கு கம்ப்ளீட்டாக அலசி விட தான் போகிறோம், அதனால் முன்னாடியே பெருக்கிக்கிறேன். 8th, ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, என்ன தான் எல்லார் வீட்லேயும் இட்லி சாம்பார் தான் டிஃபனுங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வீட்லேயும் ஒரு மாதிரி அதையே செய்வாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் அப்படின்னு இந்த டைலாக் சொல்கிறதுக்குன்னே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட் குக்கிங் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, இதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி போடலாமா அப்படின்னு மெஷர்மெண்ட் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு செய்யுங்க. இந்த 9th பாயிண்ட், மேரேஜ் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்குமே சூட் ஆகும். எக்ஸ்பெக்டேஷனை எப்போயுமே கம்மி பண்ணிக்கோங்க. இந்தந்த விஷயம்லாம் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்க பழகுங்க. வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக அலசி விட்டாச்சு. கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
நீங்கள் டீ இல்லைனா காஃபி பர்சனாக இருக்கீங்க, என்னால் குடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு 4 to 5 டைம்ஸ் டீ குடிச்சிருவேன். ஆனால் ஓவராலாக பார்த்தோன்னா அது 1 கப்பை தாண்டாது. அந்த அளவுக்கு கம்மியாக தான் குவான்டிட்டியில் குடிப்பேன். இட்லிக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா அது ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், சீக்கிரம் மாவு புளிச்சிடும். ஒரு 2 hours ஊறினா போதும், மாவெல்லாம் அள்ளிடலாம். 10th பாயிண்ட்டு, இந்த சோஷியல் மீடியா பார்த்து எல்லாருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அது கிடையவே கிடையாது. உங்கள் மேரேஜ் அரேஞ்சாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது பொருந்தும். ரியல் லைஃப்பில் நிறைய குழப்பம் இருக்கும், சண்டை இருக்கும், குட்டி குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வருத்தம், லோன்லினஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி நம்ம லைஃப்பை எப்படி அழகாக லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. மாவெல்லாம் ஃபுல்லாக அரைச்சிட்டு கரைச்சி வச்சுட்டா சைட் பை சைடு குக்கிங் அங்கே நடந்துட்டு இருந்தது. ஒயிட் ரைஸ், சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். இந்த ஒர்க்லாம் நான் பார்க்குறப்ப மணி வந்து 11:15. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஏர்லியாக சாப்பிட்டாச்சு. அதனால் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஏர்லியாக தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோவில் பேசியிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எல்லாருக்குமே சூட் ஆகும். மேரேஜ் ஆன எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பார்த்தீங்க ஆஃப்டர் மேரேஜ் கப்புள் ஸ்பீக்கர், ரீல்ஸு, அவுட்டிங், டேட்டிங் அந்த மாதிரி வீடியோஸ் தான் போடுவாங்க. அந்த மாதிரி விஷயமும் நடக்கும் தான். ஆனால் இந்த ரியாலிட்டியை யாருமே சொல்ல மாட்டாங்க. அதான் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். இந்த 10 பாயிண்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 month ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட லேர்னிங்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா பாய்.